தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கையால் செய்த கிருபை, கையால் செய்த கையில் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை 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 என்றும் உள்ளது. அல்லேலூயா. என் கிருபை உனக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தோம், துதித்து பாட உதவி செய்தார், துதிக்க உதவி செய்தார். சில குறிப்புகளுக்காக ஜெபித்தோம், தேசத்தின் காரியங்களுக்காக ஜெபித்தோம். கடைசி 2 ஜெப குறிப்பு மறந்துட வேண்டாம், அது புதுசாக சேர்த்துருக்கோம். முதல் குறிப்பு சொல்லுங்க, உபசரிப்பு, ஓவரான உபசரிப்பு வேண்டாம், துப்புரவாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்கவும் வேண்டாம். நமக்கு முடிஞ்சதை என்ன செய்யுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. கடன் வாங்கிலாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், வந்தவங்கள சும்மா போக சொல்ல வேண்டாம், வந்தவங்கள உட்கார சொல்லுங்கள். முதல்ல என்ன செய்யுங்க, வந்தவங்கள உட்கார சொல்லுங்கள். அதுக்கு பெரிய குஷன் சீட்டு போடணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, வீட்டில் என்ன இருக்கோ அதில் உட்காந்தா போதும். அப்படி ஆள் நம்ம வீட்டுக்கு வந்தால் போதும், மற்ற ஆள் நம்ம வீட்டுக்கு தேவையே கிடையாது. சரியாக உபசரிப்போம். 2வது ஜெப குறிப்பு துப்புரவு. எல்லாரோட விசுவாசி வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்கணும். வெள்ளை அடித்து அடுப்பங்கிற எவ்வளோ சுத்தமாச்சு, பாத்திரங்கத்தெல்லாம் சரியாக வச்சு, துணிமணியெல்லாம் அந்தந்த இடத்துல சரியாக போட்டு, புஸ்தகங்கள்லாம் சரியாக வச்சு. இப்போ நான் சொல்லிவிட்டேன், போன உடனே நான் பாத்திரம் போனேன், எனக்கு பயமாக இருக்குது. போன உடனே நீங்கள் வந்து செக் பண்ண வருவீங்க, ஐயா இப்படி தான் அங்கே எப்படி பண்ணிகிட்டு இருக்கா பெருசாக பேசினாரேன்னு சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம். ஒழுங்குங்கிறமா எல்லாத்தையும் வைக்கும்போது அந்த ஆவியானவர் அப்படியே வந்து இருப்பார். எலியா மேல் வந்து இறங்கின ஆவியானவர் எலிசா மேலே வந்தது போல நம்ம மேலே வந்து இறங்கின ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகள் மேலே வந்து இறங்குவார், அந்த பிள்ளைகள் மேலே வந்து இறங்குவார், அந்த பிள்ளைகள் மேலே வந்து இறங்குவார். அந்த பிள்ளை எங்கே இருக்கோ தெரியாது, அது மேலே வந்து என்ன செய்வார், இறங்குவார். ஆக நம்ம துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக என்ன செஞ்சிடும், மாறும். துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை வழி நடத்துவாராக. நாளைக்கு மாதத்தில் முதல் புதன்கிழமை சங்கிலி தொடர் ஜெபம், ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தீபாவளி அன்னைக்கு மதியம் 3லிருந்து 5 வரைக்கும் குற்றாலம் கிறிஸ்துவ ஆசிரமத்தில் பொங்கல் லீவில் நடக்கிற கூட்டத்துக்கு ஒரு ஆயுத ஜெபம் நடக்குது. குற்றாலம் கிறிஸ்துவ ஆசிரமத்தில் தீபாவளி அன்னைக்கு மத்தியானம் 3 to 5 வரைக்கும் ஒரு ஆயுத ஜெபம். யார் யார் வர வாய்ப்பு இருக்கோ அந்த ஜெபத்துக்கு வாங்க. 13ஆம் தேதி 2வது சனிக்கிழமை உபவாச ஜெபம், அதுக்கு எல்லோரும் வாங்க. கர்த்தர் 1ஆம் தேதி கொஞ்சம் போருங்க, கொஞ்சம் அசையாமல் அப்படின்னுங்க. நீங்கள் அசைஞ்சிட்டிங்கன்னா போயிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக உங்களை அசைய விடாமலே, அல்லேலூயா ஆமென், அசைய விடாமல் ஆவியானவர் பிடிச்சி வச்சுருப்பார். நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆவியானவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அசைவாடும் ஆவியே. போதும் சரி, போதும் 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 போதும். எல்லாம் லைனில் இருக்கீங்களான்னு செக் பண்ண, வேறு ஒன்றும் இல்லை, லைனில் இருக்கீங்களான்னு செக் பண்ண, கிளீனாக இருக்கு. ஆக குற்றாலம் மீட்டிங் பொங்கல் லீவில் கிறிஸ்துவ ஆசிரமத்தில் இருக்குது, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், ஜனவரி 1ஆம் தேதி, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் 2லிருந்து 5 வரைக்கும் இதே இடத்துல வாக்குத்தத்த கூட்டம் இருக்குது. புத்தாண்டு சிறப்பு ஜெபம் இங்கே இடத்துல நடக்க போகுது. அதுக்கு எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சொந்த பந்தம் சொக்காரங்க, சம்மந்த வழி, தூரத்து சொந்தம், பக்கத்து சண்டை போட்டவங்க எல்லோரும் பிடிச்சி கொண்டு வாங்க. பிடிச்சி வசனத்தை கொடுத்து அனுப்பிடுங்க. உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு போவாங்க. ஒரு நாள் முறைச்சிட்டு போன சம்மந்தாரு உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கும்பிட்டுட்டு போவார். இல்லையா? ஆமாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். ஐக்கியமலர் பத்திரிக்கை உண்டு. கடைசி நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் வந்திருக்கிற ஏய்வா அம்மா ஜெபம் பண்ணி, அது பிறகு ஆசீர்வாதத்தோடு நம்ம எல்லாரும் கடைசி ஒரு கோரஸ் பாடி தான் நம்ம போனோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஐயா நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஐயா. ஹல்லேலூயா. நன்றியோடு 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 மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கிருபையாக கொடுக்கப்பட்ட இந்த நல்ல இரவு வேளைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எப்படி ஆண்டவரே மரியாள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அதே போல் தகப்பனே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரே அமர்ந்திருந்து காத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உம்முடைய சத்திய வசனங்களை அறிந்து கொள்வதற்கு நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இங்கு வந்தது நல்லது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையாக இரக்கமாக ஆண்டவரே ஒரு விசை நீர் எங்கள் மீதிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே
இறங்கி ஆண்டவரே நீர் அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளத்தையும் அசைத்தபடியால் மை துதிக்கிறோம் ஐயப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் நாளிலும் நடக்கும் என்று சொன்னது போல தகப்பனே, அந்த வசனங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினபடியால் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒருவராவது அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்மிடத்தில் ஆண்டவரே அனைத்து மக்களையும் கொண்டு வருவதற்கு, ஆதாயப்படுத்துவதற்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு கருவியாக மாற்றுவதற்கு ஒரு வாஞ்சையை கொடுத்தபடியால் மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒருவரும் அழிந்து போகக்கூடாது தகப்பனே. அன்று நீர் ஆண்டவரே அந்த ஜனங்களை அழித்ததற்காக மனஸ்தாபப்பட்டீரே தகப்பனே. அதே போல தகப்பனே, அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் மனஸ்தாபப்பட்டு ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, அன்று நெகேமியா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்தான் ஆண்டவரே. உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பிறகுதான் அந்த ராஜாவை பார்த்தான் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரே உம்மிடத்தில் செலுத்தும் பிள்ளைகளாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி காலம் தகப்பனே, எங்க பார்த்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, நடக்கக்கூடாத காரியங்கள் ஆண்டவரே, ஜீரணிக்க முடியாத காரியங்கள், செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாங்கள் அறிகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்டதான பொல்லாத காலத்தில் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாக, ஜெபிக்கிற மக்களாக எங்களை மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வேதத்தை கையில் எடுத்து உம்முடைய சத்திய வசனத்தை அறிந்து அதன்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கிறவர்களாகவும், எங்களுக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க ராஜா. உம்முடைய கிருபை எங்களை எப்பொழுதும் தாங்கிக் கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களை அரவணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற பிள்ளைகளாக, உம்முடைய ஊழியத்தை தாங்குகின்ற பிள்ளைகளாக, உம்முடைய ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களால் என்ற அளவு ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே பிரசங்கிக்கிற மக்களாக, எப்படி நோவா ஆண்டவரே மோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். நீதியை பிரசங்கிக்கிறவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அவனுடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணினவனாக காணப்பட்டான் என்று பார்க்கிறோமே. அதே போல தகப்பனே, நாங்கள் உம்மோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. உம்மை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் ஆண்டவரே எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்டாலும் கூட அதன் மத்தியில் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக, ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாக, உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீதியை மாத்திரம் நாங்கள் பிரசங்கிக்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாய் விளங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் எங்களுடைய குடும்பத்தை ஆதாயம் பண்ணவும், எங்களுடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தவும், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் ஆதாயப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அநேக பேரை கூட்டி சேர்த்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தில் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை, தங்களுடைய பணிகளை, தங்களுடைய குடும்பத்தை பொருட்படுத்தாது இங்கு வந்து ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட, இந்த முகாமிலே, இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்ட சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த சிறு பிள்ளைகள் வருங்காலத்தில் நம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக அவர்களை எடுத்து மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த வாலிப பிராயத்திலே உம்மை அதிகமாய் நினைக்கவும், உம்மை அதிகமாய் பிரசித்தப்படுத்துகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. ஆண்டவரே, பெரியோர், சிறியோர், மூத்தோர், வயோதிபர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே வந்த பிறகு எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதான கிருபைகளை தாங்க. கண்ணீரோடு வந்தவர்கள் களிப்பாய் திரும்பி
செல்லட்டும் ஆண்டவரே. குறைவோடு வந்தவர்கள் நிறைவாய் திரும்பி செல்லட்டும் ஆண்டவரே. என்ன நோக்கத்திற்காக இந்த கூட்டத்திற்கு வந்தார்களோ அந்த நோக்கம் பல மடங்கு நிறைவேறவும் அபரிமிதமான ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. சகோதரரை ஆசீர்வதிங்க, சகோதரியை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களோடு இணைந்து ஆண்டவரே செய்கின்ற ஒவ்வொரு ஊழியரையும் ஒவ்வொருவரையும் நீர் தாங்கி வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம். கரம் பிடித்து வழிநடத்துமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்று சொல்லி அடுத்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாரும் வந்து சாட்சி சொல்லும்படியான கிருபைகளை தாங்க. சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. பலவீனத்தையெல்லாம் மாற்றிப்படுங்கப்பா. சோர்வுகளையெல்லாம் மாற்றிப்படுங்க தகப்பனே. எல்லா பிசாசின் கிரியைகளையும் நீர் அழித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய கிருபைகளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேளையும் ஆசீர்வதித்து தாங்க. உமக்கு சித்தமானால் வருகின்ற எல்லா ஆராதனைகளிலும் எல்லா ஜெப முகாம்களிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளவும் இன்னும் அநேகம் பேரை அதற்கு அழைத்து வரவும் தக்கதான கிருபைகளை தாங்கப்பா. நன்றியோடுமை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய நிறைவான ஜெபத்தில் போதுமான அளவுக்கு நம்மை ஆசீர்வதித்தபடியினால் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா அறிவிப்புகளின்படி தொடர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். கர்த்தமை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா சோஸ்திரோ ஏசையா சோஸ்திரோ, ஐயா சோஸ்திரோ ஏசையா சோஸ்திரம், ஐயா சோஸ்திரம். கை உயர்த்தி அல்லையா சோஸ்திரம், ஐயா சோஸ்திரம் ஏசையா சோஸ்திரம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தருடைய வருகை தாமதமானால் அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம். அதுக்கு முன்னால் அவருடைய வருகை இருந்தால் சந்தோஷமாக என்ன செய்வோம், பறந்துடுவேன், நான் பறந்துடுவேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கிருபை தருவார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.